ஏன் அவனை விட்ட? அவனை அங்கேயே வெட்டி சாச்சிருக்க வேண்டியதானே? அவனுங்களை போட்டு வெள்ளையனை வர வச்சு அவனை போடணும். எல்லா பிரச்சனையும் அங்கதானே ஆரம்பிச்சது. அவனை எப்படி வர வைப்ப? அவங்க அண்ணன் சமாதானம் பேச வரானாமா. அங்க வச்சு அவனுக்கு சமாதி கட்டுறேன். இந்த தடவை என் பசங்களை இறக்குறேன். கண்ணை சிச்சா போதும், செதில வெட்டுவானுங்க. யார் நீ? உன் ரெண்டா தம்பினா? இத்தனை நாள் இல்லாத தம்பி இப்போ மட்டும் எங்க வந்த? நீ வந்ததுனால தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. டே அண்ணா, அப்படியெல்லாம் கிளம்ப முடியாது. நான் வந்ததுனால தான் வெள்ளையனே தப்பிச்சான். இல்லைனா அவனை கொன்றுப்பானுங்க. வெள்ளையனை பார்த்துக்க எனக்கு தெரியும். எது நீ? எல்லா சீன்லையும் கடைசியாக தான் வந்து நிற்கிற. நீ பார்த்துப்பியா? இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நானும் போக மாட்டேன், வெள்ளையனும் அனுப்ப மாட்டேன். வெள்ளையன் எங்க? ஏதாவது சேஃபான இடத்துல தான் இருக்கான். எங்கே? அம்மா வீட்டில். அம்மா வீடா? இல்லையே, எங்கடி போயிட்டு வரா? லக்ஷ்மிக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு பெரிய வீட்டிலேருந்து வர சொல்லியிருந்தாங்க. ஊருக்கே பிரசவம் பார்க்குற, நம்ம வீட்டில் ஒரு பிரசவம் நடக்க மாட்டேங்குது. ஒரு மலடியை தலையில கட்டி வச்சு வாழ்க்கையே போச்சுடு. யோ, மலடி அது என்னன்னு சொன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடி பண்ணுவ? அம்மா, என்னடி பண்ணுவ? ஊர்ல இருக்கவங்க எல்லாம் எல்லாரும் என்னைய பார்த்து ஆம்பளையான்னு கேக்குறாங்க. ஒரு காய்க்காத மரத்தை ஏன் தலையில கட்டி வச்சு வாழ்க்கையே நாசமா போச்சு. இந்த இளவு எடுத்தவளை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையே நாசமா போச்சு. ஏன் போய் செத்து தொல்லடி. நானாவது வேற கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருப்பேன்டி. நான் என்ன சாகணும்? தினம் உங்ககிட்ட பிரச்சனை வச்சு என்னை போட்டு கொடுப்படுத்துற. அப்படிதாண்டி பண்ணுவேன். முடிஞ்சா இரு, இல்லைன்னா எங்கேயா போய் செத்து தொல்லடி. இத்தனை வருஷம் கழிச்சு தான் அந்த உண்மையை எனக்கு தெரிஞ்சுது. நம்ம குடும்பத்தை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் வந்தேன். வந்து பார்க்கும்போது தான் வெள்ளையும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மாட்டியிருக்கான்னு. அதான் வெள்ளையனை காப்பாற்றி வெள்ளையும் மாதிரியே நான் உள்ளே வந்தேன். நீங்கள் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான் இன்னும் அதிகமாகும். வெள்ளையை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு நீ கிளம்பு. இங்கே பாரு, நீ ஒன்றும் பேச வேண்டாம். பிரச்சனை முடிஞ்சதும் நானே சொல்கிறேன். அப்போ வா, தயவு செஞ்சு இப்போ கிளம்பு. எதுக்கு இங்க வந்த? என்ன மாமா சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டீங்க? லீவ் முடிஞ்சது கிளம்பிட்டேன். நான் இதெல்லாம் உன்ட்ட சொல்லணும்? ஏன் மாமா இப்படிலாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? தயவு செஞ்சு இங்க கிளம்பு. நான் வண்டி எடுங்க. மாமா ஏதாவது சொல்லிட்டு போங்க மாமா. ஏன் நீ சொல்லி நச்சரிச்சிட்டு இருக்க? என்னங்க சொல்லணும்? என்ன கல்யாணம் பண்ணிப்பிய மாட்டேன்னு சொல்லிட்டு போ மாமா. நீ ஊர்ல இருந்து வர வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன். யாரும் யாருக்காக காத்துட்டு இருக்க வேணாம். நான் அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கும் எனக்கு கும்மால் எதுவும் தோணல.
புரிஞ்சுதா? நான் பண்ணிடுங்க. பண்ணிடுங்கண்ணா. ஒரு தடவை சொன்ன புரியாதா உனக்கு? பைத்தியமாடி நீ? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள மல்லிக்கு நிக்க சொல்றியா? நினைச்சாலே கேவலமா இருக்கு. என்னால முடியாது. நீ ஜென்மத்துக்கு இந்த ஊர் பக்கம் வர மாட்டேன். தயவுசெய்து நீங்க நிக்கணும். தினமும் குடிச்சிட்டு ரோட்ல கிடக்க வேண்டியது, உன்னை கொண்டு நான் வீட்டில் போட வேண்டியது, இதே வேலையா போச்சு. வீட்லயே குடிச்சிட்டு ஒரு ஓரமா படுத்து கிடக்க வேண்டியதானே? ஏன் அப்படி பண்ணி தொலைகிற? யோ வாயா. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ, வலி தாங்க முடியலையே, யாராவது வாங்கல. ஐயோ டேய் ரமேஷ், கொஞ்சம் வாடா, என்னால வலி தாங்க முடியல. யோ அக்காக்கு என்ன போய் பாரு போ. யோ எந்திரியா, யோ எந்திரியா, என்னாச்சு போய் பாரு போ. ஐயோ உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் பண்ற பாடு இருக்கேன் எல்லாம் என் தலையெழுத்து. எந்திரியா போய் பாரு. ஏங்க ஏங்க என்னாச்சுங்க? எந்திரிங்க ஏங்க, எந்திரிங்க, கண்ணை முடிச்சு பாருங்க. ஐயோ நல்ல பாம்பு கடிச்சிருக்கு, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகணுமே. ஏங்க தூக்கிடாதீங்க, கண்ணை முடிச்சு பாருங்க, இல்லைன்னா விஷம் தலைக்கு ஏறிடும். ஏங்க எந்திரிங்க, கண்ணை முடிச்சு பாருங்க. யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் வாங்களே. எங்க பாம்பு கொத்திருக்கு, யாராச்சும் வாங்க. ஐயோ கண்ணை முடிச்சு பாருங்க, தூக்கிடாதீங்க. ஏங்க எந்திரிங்க. இப்ப என்ன பண்றது தெரியல, யாரையுமே கண்ணில் காணுமே. நீ மட்டும் வந்திருக்க, எங்க வெள்ளையா? அவங்க இல்லை. இந்த பிரச்சனையை நான் இதோட முடிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இனி என்னாலேயோ இல்லை வெள்ளையனாலேயோ எந்த பிரச்சனையும் வராது. தயவு செஞ்சு இது இதோட விட்டுருங்க. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது விட்டுருங்களா? வெள்ளைய மாதிரி வேஷம் போட்டு வந்து எங்க ஆளுகளில் அடிச்சிருக்கிறான். விட்டுருங்க. என் பொண்ணை மயக்கி உன் பைத்தியக்கார தம்பி கூட்டிட்டு வர முயற்சி பண்ணியிருக்கிறான். மரியாதை அவனை இங்க வர சொல்லிடு. இங்கே பாருங்க, உங்கள் வீட்டு பொண்ணை என் தம்பி விரும்பினது என்னவோ உண்மைதான். ஆனால் உங்கள் வீட்டு பொண்ணும் என் தம்பி விரும்பியிருக்கா. ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குது. இனிமேல் என் சைடு எந்த தப்பும் வராத மாதிரி நான் பார்த்துக்குறோம். நான் வரேங்க. இங்கே பாருங்க, எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம்னு சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன். இத்தோட விட்டுருங்க. டேய், வெள்ளைங்க வராம இங்க இருந்து ஒரு அடியோ நல்லா எடுத்து வைக்க முடியாது. டேய் தூக்கிட்டு வாங்கடா அவனை.
வெள்ளையனை இங்க வரவை, இல்ல அடி வாங்கிய செத்துருவேன். அவன் எங்கே இருக்கான்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. டேய், இவன் இங்கே வெட்டி போடு. இவன் எதுக்கு இன்னும் விட்டு வச்சிருக்க? இவன் செத்தா அந்த பைத்தியக்காரன் வெளியே வந்து தானே ஆகணும். அவன் வருவான். இவன் இங்கே வெட்டி சாச்சிரு. டேய், இவனை தூக்கி கொல்லப்படத்தில் போட்டு கொல்லுகிறான். ஏய் இரு, கொல்ல பக்கம் எதுக்கு? மறுபடியும் தப்பிச்சு வர்றக்கா? இங்கே வெட்டி போடு, இங்கே வெட்டி போடு. கடைசியா கேக்குறேன், வெள்ளையனை இங்க வரவை, இல்ல அல்பாயுசுல போயிருவேன். என்ன அண்ணா, என்னவோ நான் பார்த்துக்கிறேன்னு வீரவசனம்லாம் பேசின, அடிச்சு உட்கார வச்சுட்டாங்களா? நீ எதுக்கு வந்த? கிளம்புடா. கடைசி நேரத்தில் கூட காமெடி பண்றியண்ணா. டேய், என்ன பேச விட்டு பார்த்துட்டு இருக்கீங்க? ஏய், போடுறா. அன்னவசல் துப்பாக்கி என்ன பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். உன்னை சுட்டு தள்ளுற. சாவுடா, சாவுடா. இல்ல விடு, சாவுடா. என்ன பண்ணிட்டு இருக்க? விடு, அவன் சாவட்டும். சாவுடா. டேய், இவன் செத்த வெள்ளையா இருக்கிறாரு தெரியாம போயிடும். குடியா வா, அதெல்லாம் அப்புறம் மாத்திக்கலாம். இவனை இப்போதைக்கு கொன்றுவோம். இவன் கொடாதே இவனை. இவனுக்கு 3 பேர் கிடைக்கட்டும். இவங்களை நான் போடுறேன். இல்ல, இவன் போய் சாகணும். ஐயோ, செத்து போடு. இவன் சாவட்டும். சாகணும். போ. உங்க 2 பேத்துக்கு உயிர் பிச்சை போடுறேன். வெள்ளையனோட சேர்த்து உங்க 3 பேத்துக்கு குளிய தோடுறேன்டா. ஐயோ, அம்மா அவங்கள விடாதம்மா. மாமா, அவங்கள சுடு மாமா. இதுக்கு மேல ஏதாவது பண்ண உங்களுக்கு சேர்த்து குளி தோண்ட வேண்டியதா இருக்கும். போ. ஏன்னா கார்ல உன் வீட்டு பொண்ணு காலத்துல தான் என் தம்பி வெள்ளையன் தாலி கட்டான். புரிஞ்சுத பாத்துக்கோடி. அப்ப வெள்ளைய வெளியே வருவான்ல, வரட்டும்டா.